நெஞ்சோடு காதல் நெஞ்சோடு காதல் சேர மூச்சு முட்டு இந்நாளும் ஒத்து போகும் பாதை சின்ன சின்ன ஆசை உள்ளத்துக்கு ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிறக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஏன்னா இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம 3 டைப்பான ஷேக் எஃபெக்ட் ஆட் பண்ணிப்போம். நீங்கள் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தான் எந்தெந்த டியூரேஷனில் நான் எந்தெந்த ஷேக் எஃபெக்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணணும்னு நான் சொல்லியிருப்பேன். அதனால தான் உங்களுக்கு புரியும். அதனால் வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பீட்மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சாங் ஆட் பண்ணியிருப்பேன். அது போக பார்த்தீங்கன்னா நான் வந்து மார்க் பண்ணி வச்சுருப்பேன் இந்த சாங் இருக்கிற பீட்டுக்கு ஏற்ற மாதிரி. இந்த மார்க் பண்ண இடத்துல மட்டும் நீங்கள் வந்து இமேஜஸ் வந்து ஆட் பண்ணணும். நான் வந்து 1 by 1 எல்லாமே சொல்கிறேன். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி உள்ள பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ. ஓகே, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ பார்த்துருப்பீங்க. அது பார்த்தீங்கன்னா நானே பிளாக் ஸ்க்ரீன் வீடியோவாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆல் மெட்டீரியல் கொடுத்துருங்க, செக் பண்ணி பார்த்துங்க. அந்த வீடியோ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். அதை ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிங்கவே போதும். ஜஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் ப்ரீவியூவில் பார்த்த மாதிரி அந்த வீடியோ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஜஸ்ட் நீங்கள் ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணி வீடியோவில் போய்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் இந்த பிளாக் ஸ்க்ரீன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் லைன் வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த ரெட் லைனில் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க ஒயிட் பாயிண்டரை. ஓகே, இப்போ கரெக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ வந்து முடியுது. அந்த இடத்துல மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ரெட் லைனில் பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ வந்து முடிகிற ரெட் லைனில் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க ஒயிட் பாயிண்டரை. ஓகே, கரெக்டாக இந்த இடத்துல முடியுது. நான் மூவ் பண்ணி வச்சிடறேன். மூவ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளஸ் ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க, மீடியாவில் போய்க்கோங்க. உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எனக்கு தேவையான ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஓகே, இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கொடுத்துருங்க. இமேஜ் வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஃபிட் ஆயிரும். உங்களுக்கு அப்போவுமே சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி வச்சுக்கலாம். அதுலேயே ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இமேஜை நீங்கள் இந்த மாதிரி அலைன் பண்ணி வச்சுக்கலாம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ப்ளே பண்ணுற ஐகான் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஏரோ இருக்கும். அந்த ஏரோ செலக்ட் பண்ணிட்டு அடுத்த இடத்துல மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிவிட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு இதில் 3வது ஒரு கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி இமேஜை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இமேஜ் ஆட் பண்ணணும். இப்போ வந்து நான் ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருக்கலாம், அதே மாதிரி தான் நீங்கள் அடுத்தடுத்த இமேஜ் ஆட் பண்ணணும். இப்போ நான் அடுத்த இமேஜும் எடுத்து எக்ஸாம்பிளுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்த இமேஜ் ஆட் பண்ணிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இமேஜுக்கு வந்து நீங்கள் என்னென்னலாம் அலைன்மெண்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக இன்னும் சில இமேஜஸ் மட்டும் நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட் இமேஜ் ஆட் பண்ண மாதிரி தான் எல்லா இமேஜ் ஆட் பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜ் ஆட் பண்ணிடுங்க. இதில் எத்தனை ரெட் லைன் மார்க் பண்ணிக்குதோ அத்தனை இமேஜஸையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ நான் எனக்கு தேவையான இமேஜஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டைப்பான ஷேக் எஃபெக்ட் ஆட் பண்ணியிருப்போம். அதனால் வந்து நான் ஒரு சில இடத்துல அந்த எஃபெக்ட் வந்து சேஞ்ச் ஆகிற இடத்துல மட்டும் இமேஜஸ் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன், அதாவது ஆட் பண்ண போகிறேன். ஆனால் நீங்கள் எல்லா இமேஜஸ் ஆட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம என்ன டுட்டோரியல் வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறாலும் கேளுங்க, அதை வந்து நான் வந்து டுட்டோரியல் வீடியோவாக மேக் பண்ணி போட்டுடலாம்.
ஓகே, அவ்வளோதான். இப்போ எனக்கு தேவையான சில இமேஜஸ் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம டேரெக்டாக அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இமேஜோட கலர் குவாலிட்டி அதிகப்படுத்துறதுக்கு ஒரு சிசி வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அது எங்கேருந்து காப்பி பண்ண போகிறேன், நான் வந்து இன்னொரு ப்ரீசெட் சொல்லியிருப்பேன், ஷேகட் ப்ரீசெட்னு. அந்த ப்ரீசெட்டை இம்போர்ட் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ப்ளூ கலரில் ஒரு லேயர் இருக்கும், அந்த லேயர் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளஸ் போர்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸை வந்து செலக்ட் பண்ணிட்டு காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும், அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கவே போதும். இந்த லேயர் வந்து காப்பி ஆயிடும், அதாவது இந்த ப்ளூ லேயர் வந்து காப்பி ஆயிடும். காப்பி ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பீட்மார்க் ப்ரீசெட்னு அதாவது நான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு அந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து பேஸ்ட் லேயர் வந்து கொடுத்துருங்க. நீங்கள் அங்கே காப்பி லேயர் கொடுக்கணும், இங்கே பேஸ்ட் லேயர் கொடுக்கணும். கொடுத்துட்டு கடைசி வரையில் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா, எண்டுக்கு வந்துட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கடைசி வரையில் எக்ஸ்பெண்ட் ஆயிரும். இந்த மாதிரி எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளூ லேயர் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜுக்கும் மேலே இருக்கிற மாதிரி பார்த்துங்க, அப்போ தான் இமேஜில் வந்து அப்ளை ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். நெக்ஸ்ட்டு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா, இமேஜுக்கு தேவையான ஷேக்கப்பட்ட காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு மொத்தம் 3 டைப்பான ஷேக்கப்பட்ட இருக்குன்னு நான் சொன்னேன். ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஷேக்கர் ப்ரீஸ் ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஃபஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதை செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் போர்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. இதுதான் ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட். இப்போ நம்ம காப்பி பண்ணுறது காப்பி லேயர் கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பீட்மார்க் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிட்டு இதில் நீங்கள் ஃபஸ்ட் இமேஜ் ஆட் பண்ணியிருப்பீங்க, அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் போர்டு பாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பேஸ்ட் ஸ்டைல்னு கடைசி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு ஏர் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிடுங்க. இதில் வந்து இந்த 3 ரிமூவ் பண்ணிடுங்க. அகைன் 4வது ஆப்ஷனையும் ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ வந்து பேஸ்ட் கொடுத்துட்டு இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுக்கு அந்த எஃபெக்ட் கிடச்சிருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் அந்த பேஸ்ட் ஸ்டைலில் வந்து நீங்கள் போகிறீங்க. பேஸ்ட் ஸ்டைலில் போயிட்டு அந்த ஃபஸ்ட்டு 3வது ஆப்ஷனையும் கடைசி ஆப்ஷனையும் ரிமூவ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு 3வது ஆப்ஷனையும் கடைசி ஆப்ஷனையும் ரிமூவ் பண்ணிவிட்டு பேஸ்ட் கொடுத்தீங்கவே அந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் அடுத்தது இமேஜுக்கு வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த பேஸ்ட் ஸ்டைலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரோவில் போயிட்டு இந்த மாதிரி பேஸ்ட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். உங்களுக்கு சப்போஸ் இமேஜ் வந்து ஸ்க்ரீனில் ஃபிட் ஆகலைன்னா ஃபில் கம்போசிஷன் ஏரியா வந்து கொடுத்துருங்க. அப்பவும் ஃபிட் ஆகலைன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம். உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து எது வரலும் நீங்கள் பேஸ்ட் பண்ணுறதுன்னு கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். எது வரலும் பேஸ்ட் பண்ணுறதுன்னா 18.05 இந்த செகண்டுக்கு முன்னாடி இருக்கிற இமேஜ் வரலும் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த டியூரேஷன் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 18.05 இந்த செகண்டுக்கு முன்னாடி இருக்கிற இமேஜ் வரலும் நீங்கள் ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம செகண்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து இப்போ காப்பி பண்ணிக்கலாம். இப்போ ஷேக்கர் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிட்டு இதில் 2வது ஒரு இமேஜ் இருக்கும், அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் போர்டு பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு காப்பி லேயர் வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து 2வது டைப்பான எஃபெக்ட் வந்து நம்ம காப்பி பண்ணியிருக்கோம். எகைன் பீட்மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நம்ம ஒரு டியூரேஷன் சொல்லியிருப்போம் 18.05, அந்த டியூரேஷனுக்கு வந்து இப்போ மூவ் பண்ணிக்கோங்க டேரெக்டாக. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற இமேஜ் ஃபுல்லாக நம்ம ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் தான் பேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த டியூரேஷன்லேருந்து அப்படியே பேஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. ஜஸ்ட் அந்த பேஸ்ட் ஸ்டைலில் போயிட்டு நம்ம ஃபஸ்ட் இமேஜ் எஃபெக்ட் ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் எப்படி பேஸ்ட் பண்ணணுமோ அதே மாதிரி தான் பேஸ்ட் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த ஃபஸ்ட் இமேஜுக்கு பேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து செகண்ட் இமேஜுக்கும் இதவே பேஸ்ட் பண்ணிடுங்க. அதாவது அந்த டியூரேஷனில் ஃபஸ்ட் 2 இமேஜுக்கு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தேர்ட் இமேஜுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, அதாவது கடைசி டைப்பான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட் 2 இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டியூரேஷனில் ஃபஸ்ட் 2 இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் டைப்பான எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ தேர்ட் இமேஜ் வந்து எம்டியாக விட்டுட்டேன். அதில் வந்து நான் தேர்ட் டைப்பான எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அந்த தேர்ட் டைப்பான எஃபெக்ட்டை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி காப்பி பண்ணிக்கோங்க. 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு காப்பி ஆல் எஃபெக்ட் கொடுத்துருங்க. அதாவது எஃபெக்ட்ஸில் போயிட்டு 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு காப்பி ஆல் எஃபெக்ட் கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த நான் ஒரு இமேஜ் எம்டியாக விட்டுருப்போம், அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது 18.05 ஃபஸ்ட் 2 இமேஜ் வந்து நம்ம செகண்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிப்போம். அடுத்து தேர்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா எம்டியாக விட்டுருப்போம், அந்த தேர்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே டைப்பில் தான் நீங்கள் வந்து இந்த டியூரேஷன்லேருந்து பேஸ்ட் பண்ணணும். அதாவது 18.05 டியூரேஷன்லேருந்து ஃபஸ்ட்டு 2 இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் டைப்பான எஃபெக்ட்டும், தேர்ட் இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட் டைப்பான எஃபெக்ட்டும் பேஸ்ட் பண்ணணும். எகைன் பார்த்தீங்கன்னா இந்த செட்லேயே நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க கடைசி வரலும். இதை மட்டும் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா எடிட்டும் முடிஞ்சு. ஓகே, அவ்வளோதான். இப்போ எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பார்த்தாலும் ஷேர் ஐக்கானுக்கும், அந்த ஷேர் ஐக்கானை செலக்ட் பண்ணி தான் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதில் சைடில் சின்னதாக ஒரு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிடுங்க. ரெசல்யூஷன் இந்த ஆப்ஷன்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கீழே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.